சமீபத்தில் 2 அர்ஜென்ட்ல 2 பேர் கைது பண்ணி உடனே ரிமாண்ட் பண்ணிருக்காங்களா சார்? அது மாதிரி ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே? உடனே என்கவுண்டர் பண்ணாங்கன்னா இவங்க ஜனநாயக நாடா தெரியுது. முழங்கையில போட வச்சு பிறமை கட்டி வச்சுருக்காங்களா இவ்வளோ போய் பாண்டி வந்துட்ட மாதிரி? என்ன நாடு? என்ன வெளியில பேச்சு? என்ன பேச்சு? கலெக்டர் தேவர், முதலமைச்சர் தேவர், 5 அமைச்சர், 70 சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. பாதிப்பு கூட முக்குளத்தோர் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 32 பேர் செத்துருக்கான். தமிழ்நாட்டில் அண்ணாதிமுக ஆட்சி வந்தப்ப 60 பேருக்கு மேலே செத்துருக்காங்க சார். கேட்க நாடுகள மாதிரி போயிடுச்சு சார். அப்போ அவங்க சட்டத்தை கையில இருந்தீங்களா? டிஐஜி போய் முறையிட்டாங்க. டிஐஜி சொல்றாரு காவல்துறைக்கு ஜாதி தெரியாது, எங்களுடைய கம்புக்கு இது தெரியாதுன்னு சொன்னா அவருக்கு ரவிக்கு என்ன சம்பந்தம்? ரொம்ப வித்தியாசம்லாம் பேசுறாரு ஒரு பெரிய அதிகாரி. நீங்க இதை முதல்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த நிலை மீண்டும் தொடரக்கூடாது. இந்த என்கவுண்டர் நெல்லை மாவட்டம் அது முக்குளத்தோட நீங்க குறிப்பிட்டு என்கவுண்டர் பண்றாங்க. இது ஏற்றுக்க முடியாது. இது பெரிய விளைவை சந்திக்கும். தெய்வான இதில் குறைந்து விட்டால் என்று வள்ளியை மணந்தான் முருகன். ஆசை மன்னனை விட்டதா, இறைவனை விட்டதா, மடாதிபதியை விட்டதா, மனிதனை விட்டதா? இந்த ஆசையை அறவே ஒழித்த தலைவன் உலகத்திலே ஒருவன் உண்டு என்றால் அவர்தான் பசும்பொன் ரங்கம், 50 நாட்டின் சிங்கம், சுக்கரபாண்டி தேவர் பெற்ற உத்தம மகன், இந்திராணி அம்மையார் பெற்ற அருந்தவ புதல்வன், செய்ய திருமகன், தமிழக மக்களால் நடமாடு முருக கடவுள் என்று போற்றப்படும் என் உயிரின் மேலான தேசிய தலைவன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவன் ஒருவருக்குத்தான் அந்த தகுதி உண்டே தவிர உலகத்தில் எந்த ஒரு தலைவனுக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட